ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம முள்ளங்கி எடுத்திருக்கோம். முள்ளங்கியோட கீரை இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையுமே முள்ளங்கியில் வந்து சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி கீரையில் பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி நம்ம சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முள்ளங்கி வந்து சர்க்கிளாக வெட்டி நம்ம தோல்லாம் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு நம்ம இந்த துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா குக்கரில் நம்ம வேக வைக்கிறோம். ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு விசில் போட்டுருங்க. இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே என்ன தெரியுமா, நம்ம வந்து பிரீத்தி ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் தான் இது ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டவ்லாம் இருக்காது இல்லையா, அப்போ இந்த ஒரு குக்கர் வச்சு அவங்க எல்லாமே குக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், அரிசிலாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவு நம்ம சேர்த்துட்டு தக்காளியும் வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி சின்னதாக வெட்டி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஓரத்தில் தான் சேர்த்துருக்கணும் நீங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு குக்கிலேயே இருக்கும், இல்லைன்னா கீப் வார்ம் போயிடும் அது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுற போகிறோம். இப்போ உங்களுக்கு இது மாதிரி செய்கிறப்போ எப்போவுமே அந்த வெயிட் வந்து எங்கே இருக்கணும்னா, இந்த கார்னர்ஸில் உங்களுக்கு எப்பவுமே வெயிட் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆஃப் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முள்ளங்கி எடுத்துருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் வெறும் முள்ளங்கியாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து இப்போ கேஸ் காலி ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த மசாலாலாம் வந்து ஒரு தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கணும். இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அடுப்பில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செய்கிறதுக்கும் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு மாறும். அது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு மாறுறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தான் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது நம்ம கோலி சைஸ் புளி எடுத்திருக்கோம், அது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணி தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது கூடவே வந்து ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இல்லையா, இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சாம்பார், முள்ளங்கி சாம்பார். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த முள்ளங்கி கீரை தான் வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி கீரை பொரியல். இந்த ஒரு ரெசிபி ரெண்டுமே நீங்கள் காம்போவாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கீரை வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல லெங்க்த்து, அதனால நம்ம ஒரு குட்டி குட்டியாக வந்து வெட்டி வச்சுக்க போகிறோம் இதை. இப்போது இதை வந்து நம்ம ஒரு கடாயில் தான் செய்ய போகிறோம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும் இதை. அப்புறம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப பொடிசாக நறுக்குனா சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டோம். ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாம், ஒரு லேசான பிங்க் வந்தாலே போதும். இப்போது நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த முள்ளங்கி கீரை இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதங்கி வந்தோடனே நல்லா சுருங்கிடும் பாருங்கள். அவ்வளோ பெருசு இருந்த கீரை டக்குன்னு சுருங்கிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சுருங்கிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தேங்காய் தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரேடியாக எல்லா தேங்காயும் போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இல்லைன்னா தேங்காயெலாம் ரொம்ப குக் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. தேங்காய் வந்து வாயில் தட்டுப்பட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ரொம்ப குக் பண்ணிட வேண்டாம்.
இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, கீரைக்கெல்லாம் நம்ம எப்போவுமே உப்பு லாஸ்ட்டாக தான் போடணும், முன்னாடியே போடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அளவு தெரியாது. ஏன்னா கீரை சுருங்கி வரப்போ தான் நம்மளுக்கு அந்த அளவு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க யாரும், அப்புறம் அதிகமாக ஆகிடும் இல்லை கம்மியாகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இந்த முள்ளங்கி கீரை பொரியலும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே செம்ம டெம்டேட்டிங்காக இருக்குது. இந்த ரைஸ் குக்கரில் சமைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.